கேட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கங்கள். இங்கு கூடியுள்ள அவையோர் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தையும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் சீரா அஸ்ரா. இன்றுடன் இந்தியா குடியரசு என்ற நிலையை பெற்று 76ஆம் ஆண்டில் நாம் அடியெடுத்து வைக்கிறோம். பொன்னொழில் பாரத நாடெங்கள் நாடே போற்றுவம் இதை எமக்கில்லை ஈடே என்றார் மகாகவி. ஆம், ஒவ்வொரு நாட்டு பற்றுள்ள இந்திய குடிமகனுக்கும் தன்னாட்டை எல்லா வகைகளிலும் மேம்படுத்த வேண்டும் என்ற ஆர்வமும் ஆசையும் உண்டுதானே. அதற்காக நமது திட்டமிடல் என்ன? எல்லா வகைகளிலும் தன் நிறைவு பெற முடியுமா? வறுமையை ஒழித்து ஏற்றத்தாழ்வை தான் போக்க முடியுமா? நம் நாடு வளம், வளர்ச்சி, அமைதி, வேலை வாய்ப்பு ஆகியவற்றை பெற முடியுமா முடியாதா போன்ற பல கேள்விகள் தான் என்னை நாளைய இந்தியா என்ற தலைப்பில் பேச தூண்டியது. ஏன் முடியாது? ஏன் தூக்கி இன்று பள்ளியில் பயிலும் மாணவர்கள் நாம் தான் நாளை நாடு காக்கும் தலைவர்களாக சிறந்து விளங்கப் போகிறோம். எதிர்கால இந்தியா மாணவர்கள் கையில் தான் என முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னது போல இதுவும் முடியும், எதுவும் முடியும் என்று சாதித்து காட்டுவோம். மதங்கள் பல, மொழிகள் பல, இனங்கள் பல என இருந்த போதும் இந்தியன் என்ற ஒரே சொல்லால் ஒன்றுபட்டவர்கள் நாம். ஆம், நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் ஒன்று சேர்ந்து நம் நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வழிவகுப்போம். ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் அதற்கு கல்வி மிகவும் அவசியம். அத்தகைய கல்வியானது அனைத்து தட்டு மாணவர்களுக்கும் பாகுபாடின்றி கிடைக்க வேண்டும் தானே. கல்வி கற்க பணம் ஒரு தடைக்கல்லாக இருக்கும் நிலையை நாம் மாற்றியமைக்க வேண்டும். விவசாயிகள் தான் நம் நாட்டின் முதுகெலும்பு. உலகம் பல தொழில் செய்து சுழன்றாலும் ஏற்கொள்ளின் பின் நிற்கிறது என்ற வள்ளுவரின் வாக்கை மறவாமல் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்த நாம் வழி செய்ய வேண்டும். ஆற்று வளம் சோற்று வளம் கொஞ்சமா, ஆன்மீக தத்துவம் தான் பஞ்சமா. நம் நாட்டு வளங்கள் மீது ஆசைப்பட்டுதானே ஆங்கிலேயர்கள் நம் மீது படையெடுத்து வந்தனர். ஆனால் நாமோ நம் நாட்டு வளங்களை அடித்துக் கொண்டிருக்கிறோம். நம் முன்னோர்கள் சுதந்திரத்திற்காக போராடினார்கள். நம் தந்தையோ வேலைக்காக போராடினார். நாமோ படிப்புக்காக போராடுகிறோம். நமக்கு பின்னால் வரும் தலைமுறையினர் உயிருக்கே போராடும் நிலையை நாம் உருவாக்கிவிடக் கூடாது. ஒன்று மட்டும் நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். வளர்ச்சி என்ற பெயரில் சாலைகள் அமைக்க, தொழிற்சாலைகள் அமைக்க இயற்கையை நாம் துன்புறுத்த கூடவே கூடாது. பதிலுக்கு இயற்கை நம்மை துன்புறுத்தினால் அதன் பின்விளைவுகள் மிகவும் மோசமாக இருக்கும். இதனால் சுற்றுச்சூழல் மாசுபாடு, உச்சமடைந்த வெப்பநிலை, காலநிலை மாற்றம் போன்ற பல பிரச்சனைகளை இன்றே சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வளர்ச்சி என்பது வேறு, இயற்கையை அழிப்பது என்பது வேறு. நமக்கு முன்னால் இருந்த தலைமுறையினர் நமக்கு விட்டு சென்ற இயற்கை என்னும் வரப்பிரசாதத்தை நாம் நமக்கு பின்னால் வரும் தலைமுறையினருக்கும் அதே தரத்துடன் விட்டு செல்ல வேண்டும் தானே. ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு இயற்கை உதவி மிகவும் இன்றியமையாதுதான். ஆனால் அதே வேளையில் அந்த இயற்கை நிலைப்புத்தன்மையை பாதுகாக்க வேண்டியதும் நமது கடமைதான். இன்னும் விஞ்ஞானத்தால் எண்ணற்ற சாதனங்களை படைத்து மின்சக்தியால் இயக்கும் வாகனத்தை பயன்படுத்தி மாசில்லா நாட்டை உருவாக்குவோம். சூரிய ஒளி மற்றும் காற்றாலைகளை பயன்படுத்தி மின்சாரத்தை பெறுவோம். இவற்றை எல்லாம் கற்றுக்கொள்வதற்கான காலம்தான் நம் பள்ளி. நமக்கான வாய்ப்புகள் இங்கு ஏராளம். இங்கு நம் திறமைகள் வளர்க்க பல விளையாட்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. தன்னம்பிக்கையையும் சிந்திக்கும் திறனையும் மேம்படுத்த பல போட்டிகள் வைக்கப்படுகின்றன. நுழைவுத் தேர்வுகளை பயமின்றி அணுக பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றன. AI என்ற செயற்கை தொழில்நுட்ப அறிவை வளர்க்க வகுப்புகள் எடுக்கப்படுகின்றன. நம் பள்ளி நமக்கு பல பொறுப்புகளையும் தலைமைத்துவத்தையும் அனைத்து நிகழ்வுகளிலும் ஆர்வமுடன் பங்கேற்பதற்கான சூழ்நிலையும் அமைத்துக் கொடுத்துள்ளது. இதற்கு சான்றுதான் இன்று 8ஆம் வகுப்பு மாணவர்கள் பொறுப்பில் நடக்கும் குடியரசு தின கொண்டாட்டம். நாம் இக்களத்தை சிறந்த முறையில் பயன்படுத்தி நம் நாட்டை வெற்றிகரமாக